வீர வணக்கம் வீர வணக்கம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் துப்பாக்கி சூடு படுகொலையில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம். தமிழக அரசு, தமிழக அரசு வாழ்வுரிமைக்காக போராடிய மக்களை சுட்டுக் கொன்ற போலீஸ் அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய், நடவடிக்கை எடு, சிறையில் அடை. வேதாந்தா முதலாளிக்காக, நாசகார ஆலைக்காக பாசிச பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து நடத்திய துப்பாக்கி சூடு படுகொலையை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். மக்கள் அதிகாரம், ஜனநாயக அமைப்புகளின் ஒற்றுமை. தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை எடுத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே. நாங்கள் சுவாசிக்கும் காற்று, நீங்கள் விட்டு சென்ற மூச்சு, உங்கள் மரணத்துக்கு அணிதிரகிறோம் வீதியில் நீதி கேட்டு. தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே. வேதாந்தா அதை வென்று விட்டோம் என்று உலகம் புகழ்வது கேட்கிறது. அந்த பெருமிதமெல்லாம் உங்களது, நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு. தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே. அன்று உங்களை துளைத்த அந்த துப்பாக்கிகள் இன்று எங்களை குறிப்பார்க்கிறது. அன்று சுட்டு கொலை செய்ய அனுமதி தேவையில்லை, இன்று வாய்விட்டு அழுதிட போலீஸ் அனுமதி. எத்தனை நேரம் அழுவீர்கள், எத்தனை பேர் கூடி அழுவீர்கள், எந்த இடத்தில் அழுவீர்கள், என்ன சொல்லி நீங்கள் அழுவீர்கள்? அழுதிட 1000 கட்டளைகள் இடுவதோ வாயில் சுட்டவர்கள். தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே. கண்ணே வெனிஸ்டா, கண்ணே ஸ்னோலின் உன் கனவுகள் இனி எங்கள் நெஞ்சில். நீங்கள் உயிர் விட்ட நாளில், நீங்கள் சரிந்திட்ட மண்ணில் நாங்கள் எழுவோம், மீண்டும் எழுவோம். தூத்துக்குடியின் தியாகிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே, தூத்துக்குடியின் தியாகிகளே, உயிர் மூச்சை விதைத்த போராளிகளே. 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் லட்சம் பேர் கூடுவோம், ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்று கோரிக்கைகளை அமைதியான முறையில் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கலெக்டரிடம் தங்களோட கோரிக்கையை சொல்ல சென்ற மக்களை அப்போது இருந்த எடப்பாடி அரசு போலீஸு மக்களை குருவி சூடுவதை போல ஒரு கொடூரமான முறையில் இன்னைக்கு மாணவிகள், வியாபாரிகள் 13க்கும் மேற்பட்ட பேரை சுட்டு கொண்டிருக்குது. ஸ்டோலின்ற ஒரு கல்லூரி மாணவியை வாயில போய் சுட்டிருக்கிறாங்க. இப்படி திட்டமிட்டு ஒரு படுகொலையை கார்ப்பரேட் முதலாளிகளோட கொள்ளைக்கு
இந்த அரசு ஆளும் வர்க்கம்லாம் நடத்திட்டு இருக்குது. கார்ப்பரேட் முதலாளிகள் தான் இந்தியாவே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாசமாக்குவது, வியாபார சந்தையை பிடிப்பது, சிறு முதலாளிகளை ஒழித்து கட்டுவது என்று கார்ப்பரேட் முதலாளிகளோட கொள்ளைங்கிறது அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஆதரவாக மாறிட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் அதிகாரம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். கார்ப்பரேட் முதலாளிகள் கிடையாது, எல்லா மக்களும் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படணும், அவங்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்படணும். நச்சு ஆலை, நாசகர ஆலையை மூடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு தீர்ப்பு வந்த பிறகும் அந்த ஆலையை அப்புறப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அந்த ஆலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல இந்த வரலாற்றில் நாசகர தமிழ்நாட்டுக்காக போராடி நாசகரத்துக்காக போராடின அந்த தியாகிகளை அவங்களுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும். அதே போல இந்த படுகொலை செய்த 6 வருடம் ஆயிடுச்சு, படுகொலை செய்த போலீஸ் மீது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு குற்றவாளி நடவடிக்கை கிடையாது. சாதாரண உழைப்பாளி மக்கள் சின்ன தவறு செஞ்சாலே அவனை ஒரே வழக்கில் குண்டாஸ் போடக்கூடிய இதே காவல்துறை இன்னைக்கு கொலை செய்திருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது துளி அளவு நடவடிக்கை கிடையாது. அருணா ஜெகதீசன் சொல்லக்கூடிய நீதிபதி இன்னைக்கு விசாரணை செஞ்சு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு அது மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் பயப்படுறீங்க? அப்போ கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கினாதான் நாளைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டில் நடமாட முடியும். இல்லை என்றால் போலீஸ் எப்படி வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம் வேண்டும் என்ற நடவடிக்கைக்கு போகிறார்கள். 6 ஆண்டுகளை ஆயும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்றத மக்கள் அதிகார சார்பாக கேட்கிறோம். அதே போல பொதுமக்களும் இங்க இருக்கக்கூடிய கட்சியினர்களும் ஒன்று சேர்ந்து கார்ப்பரேட் முதலாளிகளோட கொள்ளைக்கு எதிராகவும் போராடும், காவி பாசிசத்துக்கு எதிராகவும் போராடுன்றத ஒரு நினைவர்த்தமாகவும் அதே போல இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையிலும் எங்களோட இந்த தமிழகம் முழுவதும் மக்கள் அதிகார சார்பாக பல்வேறு அமைப்புகளையும் கட்சிகளையும் இணைத்து கொண்டு நாங்கள் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அந்த வகையில் ஸ்டெர்லைட் தியாகிகளுக்கு அவங்க தியாகத்துக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து மக்கள் அதிகாரம் அனைத்து கட்சிகளோடு இணைந்து போராடுவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் செழியன்.